ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் ஜிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. லேகாலப்ய விசித்திர ரத்னகட்டிதம் ஹேமம் கிரீட்டோத்தமம் முக்தாகாஞ்சன கிங்கினி கணமஹாஹீரப்பிரபந்தோஜ்வலம் சஞ்சச்சந்திரகலாகலாபமஹிதம் தேவத்ருபுஷ்பாச்சிதைः மால்யைரம்ப விலம்பிதம் சசிகரம் விப்ரச்சிரஸ்தே பஜே. குருநாதாலனுடைய பரமகிருபையில் துர்வாச மகர்ஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 42வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய துர்வாச மகரிஷி அம்பாளினுடைய கிரீட்டத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்பாளினுடைய சிரசை தியானித்து நமஸ்கரிக்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே அம்ப அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். ஹே அம்ப, லேகாலப்ய விசித்திர ரத்ன கட்டிதம் முக்தா காஞ்சன கிங்கினீகண மகாஹீர பிரபந்தோஜ்வலம் சஞ்சத் சந்திரகலா கலாபமஹிதம் தேவத்ரு புஷ்பாச்சிதைः மால்யைः விலம்பிதம் சுசிகரம் பிப்ரத் உத்தமம் ஹைமம் கிரீட்டம் தே சிரஹ பஜே அப்படிங்கிறார். நம்ம வாக்தேவதைகள் எல்லாம் சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு வரக்கூடிய காலத்தில் அம்பாளுடைய கிரீட்டத்தை தியானம் பண்ணி சொல்லக்கூடிய நாமாவானது குருவிந்த மனிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா அப்படின்னு சொல்கிறா. குருவிந்தம் அப்படிங்கிறது பத்மராகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி. இந்த பத்மராக வர்ணத்தில் பத்மராகத்தினால அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கமாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கிரீட்டம் அப்படிங்கிறா. இந்த கிரீட்டம்னு சொல்கிறோமே, தலையில் போட்டுக்கக்கூடிய இந்த ஆபரணம், இது ஸ்திரீகள் போட்டுக்கிறதா இருந்தாக்க அதுக்கு கோட்டீரம் அப்படின்னும், புருஷர்கள் போட்டுக்கும் பொழுது அதுக்கு முக்குட்டம் அப்படின்னு சொல்லுவா. பதத்தில் இருக்கக்கூடிய பேதம். கோட்டீரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்திரீகள் போட்டுக்கக்கூடிய ஆபரணம் மாதிரி இருக்கும். அதில் அம்பாளினுடைய கேசங்கள் புஷ்பங்கள்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேசங்கள் இருக்கே, அதெல்லாம் தெரிகிற மாதிரியே இருக்குமா. அந்த அழகு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் கிரீட்டம்னு மேலே ஒரு ஆபரணம் இருக்கும். ஆனால் முக்குட்டம்னு சொல்லக்கூடிய புருஷர்கள் போட்டுக்கக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு சிகையோ கேசங்களோ அது அந்தர்கதமாக இருக்கும், வெளியில் தெரியாது அப்படிங்கிறார். அதனால் கோட்டீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாளினுடைய இந்த கிரீட்டம் இருக்கே, அது பத்மராக வர்ணங்கள் நவரத்னங்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்து அலங்கரிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறார். இந்த மாதிரி யார் ஒருவன் தியானிக்கிறானோ அவனுக்கு ஆசைப்படக்கூடிய சர்வ காமங்களும் பூர்த்தியாகும், நல்ல விஷயங்களில் பற்று ஏற்படும், விஷ்ணு பக்தியானது கூடும், மங்களமானது உண்டாகும் அப்படின்னு பாஸ்கர் ராயர் குருவிந்த மனிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதாங்கிற நாமாவை பாஷ்யத்தில் ரொம்ப விஸ்தாரமாக அழகாக சொல்லியிருக்கார். இந்த விஷயங்களை நம்மளுடைய திவ்ய மங்களா தியானத்திலையும் பாலார்க்க கோட்டிமாம் திரட்சாம் பாலேந்து மகுடோஜ்வலாம் அப்படின்னு கிரீட்டத்தை பற்றி சொல்கிறார். கோட்டீர கோட்டி கட்டித சுதாகர சுதாப்ளுதாம் அனர்க ரத்ன கஜித மகுடாஞ்சித மஸ்தகாம் அப்படிங்கிறார். பாலார்க்க கோட்டிமாம் திரட்சாம் பாலேந்து மகுடோஜ்வலாம்,
பால இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் இவைகள் அளவுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய கிரீட்டம் கோட்டீரம் அப்படின்னு சொல்றார். கோட்டீர கோட்டி கட்டித சுதாகர சுதாப்ளுதாம் அனர்கரத்ன கஜித மகுடாஞ்சித மஸ்தகாம் அப்படின்னு ரொம்ப உயர்ந்த கல்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகுடம் அப்படின்னு எல்லாருமே இப்படி தான் வர்ணிச்சுட்டே போகிறா. இந்த ஸ்லோகத்தில் ஹே அம்ப அப்படின்னு துர்வாச மகரிஷி அம்பாளை சம்போதனமாக கூப்பிட்டு லேகாலப்ய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசித்திர ரத்ன கட்டிதம் பிரகாசமாக இருக்கக்கூடிய பலவிதமான ரத்னங்கள் நல்ல நீரோட்டத்தோடு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரத்னங்கள் முக்தா காஞ்சன கிங்கினீகன முத்துக்களாகவும் தங்க சலங்கைகள்னாலையும் அலங்கரிக்கப்பட்டு மகாஹீர பிரபோத்தோஜ்வலம் நல்ல நீரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ரத்னங்கள்னால் பதிக்கப்பட்ட சஞ்சத்து சந்திரகலா அப்படின்னு அசையக்கூடிய சந்திர கலைகள்னாலையும் கலாப மகிதம் புஷ்பங்கள் பலவிதமான புஷ்பங்கள்னாலையும் தேவ புஷ்பாச்சிதைஹி மந்தாரம் பாரிஜாதம் இப்படிலாம் இருக்கக்கூடிய தேவ குசுமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ புஷ்பங்கள் என்னென்ன இருக்கோ அவைகள்னாலையும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய புஷ்ப மாலைகள்னால் சுத்தப்பட்டு இருக்கக்கூடிய மால்யைஹி சுசிகரம் ரொம்ப பெரிய சிகரம் மாதிரி ஆகாசத்தை தொடர அளவுக்கு நீட்டமாகவும் இருக்கக்கூடிய கிரீட்டம் பிப்ரத்து தே சிரம் சிரக பஜே உன்னுடைய சிரசை நான் தியானிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு துர்வாச மகரிஷி இந்த இடத்துல அம்பாளினுடைய கிரீட்டத்தை தியானம் பண்ணுறார். இதே பாவத்தை சங்கர பகவத்பாதாலும் தன்னுடைய சௌந்தரலகரி ஸ்தோத்திரத்தில் 42வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 1லேருந்து 41 ஸ்லோகம் வரைக்கும் ஆனந்த லகரியாக இருக்கும். மந்திரார்த்தங்கள்லாம் சொல்லுவார். 42வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து சௌந்தர்ய லகரியாக இருக்கும். அதில் சௌந்தர்ய லகரியாக இருக்கக்கூடியதில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஸ்லோகமே கதைர் மாணிக்கத்துவம்னு தான் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அம்பாளினுடைய கிரீட்டத்தை தான் சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான்னு சிதக்னியிலேருந்து வந்த அம்பாளினுடைய முதல்ல தெரியக்கூடியது சிரோபாகம் தானே. அதனால் அம்பாளினுடைய மகுட்டத்திலேருந்து ஆரம்பித்து வர்ணனை ஆரம்பித்து சொல்லிட்டு வருவார். ரொம்ப அற்புதமான வர்ணனை இந்த ஸ்லோகத்தில். கதைர் மாணிக்கத்துவம் ககனமணிபிஹி சாந்திரகட்டிதம் கிரீட்டந்தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதி யஹ ச நீடே யச்சாயாத் சுரணசபலம் சந்திரசகலம் தனுசௌனாசீரம் கிமதின நிபத்னாதி திஷனாம் அப்படின்னு அம்பாளினுடைய கிரீட்டத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். கதைஹி மாணிக்கத்துவம் ககனமணிபிஹி அப்படிங்கிறார். ககனம்னாக ஆகாசம், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மணிகள் அப்படிங்கிறார். நமக்கு தெரிஞ்சு ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மணி அப்படின்னா சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மணிகள் தான் அது. ஆனால் நம்ம மகாபரிவா கொடுக்கக்கூடிய பாஷ்யத்தில் என்ன சொல்கிறார், ககன மணிபிகி அப்படின்னு புளூரலில் இருக்கு. இதுவோ சூரியன் சந்திரன் சொன்னோன்னா 2 தானே இருக்குது, டூயலில் தானே இருக்கணும். எப்போ மணிபிகி அப்படின்னு சொல்லியிருக்கோ இது வேறு ஏதாவது இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியன்னு சொல்கிறோமே, துவாதச ஆதித்யர்கள் இருக்காளே, அந்த துவாதசாதித்யாகா அதுதான் ககன மணிபிகி அப்படின்னு 12 துவாதச ஆதித்யர்கள் இருக்கா. அதையும் சந்திரனையும் சேர்த்து சொல்லலாம். பின்னாடி சந்திரனை சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்தில். அதனால் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொன்னாலும் துவாதச ஆதித்யர்கள் அப்படிங்கிறார். இந்த துவாதச ஆதித்யர்கள் என்ன பண்ணாலாம்,
மேலேருந்து அவள் பார்த்துட்டே இருக்கா. அம்பாளினுடைய தோழிகள் அவெல்லாம் ரொம்ப கிட்டக்க போய் அம்பாள்கிட்ட பணிவடை பண்ணி பக்தி பண்ணிட்டு இருக்காளே, நம்மளாலலாம் கிட்டக்க போக முடியலையே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு, நம்மளும் அம்பாளுக்கு சாமீப்பியமாக போய் பக்தி பண்ணி அனுபவிக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு அவளாமும் பக்தி பண்ணாலாம். அப்போது அம்பாள் என்ன பண்ணிட்டாலாம், இந்த துவாதச ஆதித்யர்களையும் தன்னுடைய கிரீட்டத்திலேயே கதைஹி மாணிக்கத்துவம் அப்படின்னு மணிகளாக வச்சு தன்னுடைய கிரீட்டத்தில் 12 துவாதச ஆதித்யர்களையும் அப்படியே மாணிக்க கல்லாக அந்த இடத்துல பிரகாசிக்கும்படி வச்சுட்டாலாம். பக்தி பண்ணாலும் இதை மாதிரி ரொம்ப மனசு உருகி நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாவம் கிடைக்காதா அப்படின்னா, அம்பாளுக்கு சாமீப்பியத்தை ஆசைப்பட்டா தன் தலையிலேயே தூக்கி வச்சுட்டாலாம் அம்பாள். அப்படி துவாதச ஆதித்யர்களாக கதைஹி மாணிக்கத்துவம் ககனமணிபிகி சாந்திர கட்டிதம், நெருக்கமாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி துவாதச ஆதித்யர்களையும் நெருக்கி கட்டி அந்த இடத்துல கிரீட்டத்தில் வச்சுட்டாலாம். கிரீட்டந்தே ஹைமம், ஸ்வர்ணமயமாக இருக்கக்கூடிய அந்த கிரீட்டத்தில் இவர்களை 12 பேரையும் துவாதச ஆதித்யர்களையும் அந்த இடத்துல வச்சுட்டா அப்படிங்கிறார். மேலே ஹிமகிரிசுதே, பனிமலையினுடைய பெண்ணே அப்படின்னு சம்போதனம். கீர்த்தயதியக, யார் ஒருவன் இப்படியாக தியானிக்கிறானோ சக அவனுக்கு நீடேயச்சாயா சுரணசபலம். நீடே அப்படின்னாக்க ஒரு பறவைகளினுடைய கூடு, இந்த பறவைகளினுடைய கூடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரீடம். எச்சாயா அப்படின்னாக்க அதனுடைய பலவிதமான வர்ணங்கள், 12 விதமான வர்ணங்களோடு அந்த இடத்துல இருந்துட்டுருக்கான். சுரண சபலம், சபலம் சந்திர சகலம் அப்படின்னு சொல்கிறோமே, சபலம்னாக்க பலவிதமான மல்டி கலர்ஸு. சுரண சபலம் அப்படின்னா அம்பாளுடைய சிரசில் இருக்கக்கூடிய தாராநாயக சேகராம்னு சொல்கிறோமே. சிந்தூராரண விக்கிரகாம் திரணேனாம் மாணிக்க மௌலிஸ்புரத், அந்த மாணிக்கத்தினால் இருக்கக்கூடிய மௌலிஸ்புரத்தாக இருக்கக்கூடியது தாராநாயக சேகராம்னு சொல்கிறோமே. அந்த இடத்துல சந்திரபிம்பத்தோட சிரசில் வச்சுருக்காளே அம்பாள், சந்திரனுடைய பிறை, அந்த சந்திரபிம்பத்தை தான் இந்த இடத்துல சந்திரசகலம் சுரண சபலம் அப்படிங்கிறார். மேலே தனு சௌனாசீரம், தனுனாக்க வில்லு, சௌனாசீரம் அப்படின்னாக்க இந்திரனுடைய தனுஷ் இருக்க, அந்த மாதிரி ரெயின்போன்னு சொல்கிறோமே. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒரு ரெயின்போ. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் வெயில் அடிச்சதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த கிரணங்கள் ஒரு வானவில் மாதிரி தெரியறது. அதை மாதிரி யார் ஒருவன் நினைக்க மாட்டான். கிம் இது ந நிபத்னாதி திஷனாம், யாருக்கு தான் இது மாதிரி தோணாது? அது ஒருவேளை அந்த 12 விதமான துவாதச ஆதித்யர்கள்லேருந்து வரக்கூடிய பிரகாசமானது அம்பாளினுடைய சந்திரமௌலின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய வெள்ளை வர்ணத்தில் அது பட்ட உடனே அது எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி வர்றது அப்படின்னா பலவிதமான கலர் வருது. அது ஒருவேளை வானவில்லோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி நமக்கு தியானமானது சித்திக்கணும். நமக்கு குரு கிருபையில் அம்பாளினுடைய கிரீட்ட தியானத்தில் அப்போ துவாதச ஆதித்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் சந்திர பிம்பம் இவைகள்லேருந்து வரக்கூடிய கிரணமானது அதில் பட்டு வானவில் மாதிரி இருக்கோ அப்படின்னு நேர பார்த்த நம்ம ஆதிசங்கர பகவத்பாதால் அப்படியே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறார். அதை மாதிரி நமக்கும் அம்பாளுடைய கிரீட்டத்தை பார்த்தோன்னா இந்த தியானமானது சித்திக்கணும். இப்படி சித்திச்சா நமக்கு என்ன அப்படின்னா பரமமங்கலம் அப்படிங்கிறார். இதே ரீதியிலே தான் நம்மளுடைய துர்வாச மகரிஷியும் இந்த இடத்துல அம்பாளினுடைய கிரீட்டத்தை பலவிதமான லேகாலம்ப அப்படின்னு பலவிதமான மாணிக்கங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட, நெருக்கமாக பதிக்கப்பட்ட ஒரு ஸ்வர்ணமயமாக இருக்கக்கூடிய கிரீட்டத்தில் கோட்டீரத்தில் அம்பாளினுடைய
புஷ்பங்கள் பல தேவர்களுடைய புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய கிரீட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னுடைய சிரசை நான் தியானிக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகமானது மகாராஜ்ஞியாக இருக்கக்கூடிய பரதேவதையினுடைய பரிவார தேவதைகளோட அவர்கள் சாமரம் போடுறது, விசிறக்கூடியது, மேலே இருக்கக்கூடிய சத்திரம், இவைகளோட அம்பாளை எப்படி தியானிக்கிறதுங்கிறத வர்ணிக்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.